இனிதான வணக்கங்கள். விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கின்றார். விரையாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் 2024 ஜூன் மாதம் 13ஆம் தேதி முதல் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இது கண்டிப்பாக சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. களஸ்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் ஆட்சிபலம் இழந்து குருவை விட்டு விலகி 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்தைகாரகரான புதனுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார். ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து சுக்கிரன் புதன் சூரியன் போன்ற 3 முக்கூட்டு கிரகங்களும் 8இல் சஞ்சரிக்கின்றன. இந்த 3 கிரகநிலைகளும் 8ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக இவை நடந்து தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன. அதே நேரத்தில் சற்று கூடுதல் விழிப்புணர்வும் கவனமும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பல கிரகநிலைகள் நுழைவதால் எந்தெந்த நிகழ்வுகளில் கவனமாக இருக்க வேண்டுமென்பதை ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். அதிக விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ராசியாக கண்டிப்பாக விருச்சிகம் ராசி கருதப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய சுக்கிரன் தனது சப்தம பார்வையால் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார். எனவே குடும்பம் சார்ந்த சிக்கல்களும் சற்று கூடுதலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. எனவே இந்த நேரத்தில் எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோமென்று மேற்கொள்ளாமல் சற்று பொறுமையாகவும் கவனத்துடனும் நிதானத்துடனும் சிந்தித்து கையாள வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார். சுக்கிரன் நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக திகழ்கிறார். 9 கிரகங்களிலேயே சுக்கிரனுடைய அணிக்கிரகமிருந்தால் மட்டும்தான் செல்வச் செழிப்புகள் வசதி வாய்ப்புகள் ஆடம்பர வாழ்க்கை ஆகிய அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கிடைக்கும். அவற்றிற்கெல்லாம் அதிபதியாக செயல்படுபவர் சுக்கிரன். இப்படிப்பட்ட சுக்கிரன் சுபகிரகமாகவும் கருதப்படுகிறார். அதே நேரத்தில் பாவகிரகங்களின் சேர்க்கையால் அசுப பலன்களையும் கொடுக்கக்கூடிய பாவகிரகமாக கருதப்படுகிறார். இருந்தாலும் இயற்கையிலேயே சுபபலன்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் தற்போது அவருடைய சொந்த மனையான ரிஷபம் மனையில் வலுவாக ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 2024 ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசிக்குள் நுழைந்துள்ளார். அங்கு புதன் மிகவும் பலமாக ஆட்சிபலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். புதனுடன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறார். பெரும்பாலும் சுபத்துவ பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு பலமான அமைப்பிற்கு துவக்கத்தில் பயணிக்கிறார். சந்திரன் சூரியன் என பல கிரகநிலைகளின் இணைவு இருந்தாலும் கூட அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுனம் மனைக்கு மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய அளவில் பல அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது. என்பது மட்டுமில்லாமல் சுபகிரகங்களின் சேர்க்கையால் சுபத்துவதன்மையால் நிறைந்த பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார். சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து வேறொரு ராசிக்கு மாறும்போது அவருடைய பயண அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் பலவிதங்களான மாறுதல்களையும் தாக்கங்களையும் உருவாக்குவார். இப்படிப்பட்ட மாறுதல்கள் உங்களுக்கு யோகங்கள் நிறைந்தவையாக அதே சமயத்தில் துரதிர்ஷ்டவசமாக நன்மைகள் கிடைக்காத வாய்ப்புகளும் ஏற்படும். என்பது மட்டுமில்லாமல் முக்கூட்டு கிரகங்களென்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இதன் மூலமாக எதிர்பாராத பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. என்பது மட்டுமில்லாமல் 9 கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார். ஏனெனில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் செல்வ செழிப்பு திடீரென புதிய வாய்ப்புகள் கிடைத்தல் போன்ற அனைத்திற்கும் அடிப்படையானவராக கருதக்கூடியவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சிபலமிழப்பது ஒருவகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவரின் கிரகங்களின் சேர்க்கை காரணமாக பல்வேறு வகைகளான அதிரடியான மாற்றங்களை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏனெனில் குருவை விட்டு சுக்கிரன் விலகுகிறார். சுக்கிரனுடன் பாவகிரகங்களின் சேர்க்கை இருந்தால் 3 6 11 ஆகிய இடங்களிலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். சுக்கிரன் 2 4 5 7 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது சுபத்துவ பாதையில் அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறார். அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணிக்கும்போது சற்று கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவை. அதேபோன்று 3 6 ஆகிய இடங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடனிருப்பது நல்லது. மற்ற இடங்களில் பெரும்பாலும் நல்ல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். நவக்கிரகங்களிலேயே அதிகமான இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமென்று கருதக்கூடிய கிரகம் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான்.
இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய இந்த ஆட்சிபலமிழப்பு ஒருவகையில் சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்கினாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவருடைய சிறப்பு பார்வையான சப்தம பார்வையின் காரணமாக பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது. ஏனெனில் புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசியில் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியை தன்னுடைய சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார். எனவே இந்த நேரத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சுக்கிரதிசையோ அல்லது சுக்கிரபுத்தியோ நடைபெறும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. அதே நேரத்தில் சாதகமற்ற புத்தியோ தசைகளோ நடைபெறும்போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். எதிர்பாராத தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார். சுக்கிரனின் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சந்திரன் சூரியன். சந்திரன் தன்னுடைய பார்வையில் சுக்கிரனை சமகிரகமாக கருதுவது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக ரிஷபம் ராசியும் துலாம் ராசியும் அமைகின்றது. உச்ச வீடாக மீனம் ராசி கருதப்படுகிறது. நீச்ச வீடாக கன்னிராசி கருதப்படுகிறது. தற்போது ஆட்சிபலம் இழக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது. சுக்கிரனின் பார்வையில் புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாக கருதப்படுகிறது. ஆனால் புதனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக கருதப்படுகிறார். புதனின் பார்வையை தவிர ராகுகேது சனி போன்ற கிரகங்களின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார். அதே நேரத்தில் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கிறார்கள். என்றாலும் குரு தன்னுடைய பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக கருதுகிறார். தற்போது குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான சூழ்நிலைகள் மட்டுமில்லாமல் பல கிரகநிலைகள் பல பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. அதை தவறவிடும்போது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சிரமங்களும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இவ்வாறான சிரமங்களை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக முழுமையான மனதுடன் உங்களுடைய பணிகளை சிறப்பான முறையில் மேற்கொள்ளுங்கள். அப்போது அவற்றில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தாமாகவே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியோகங்கள் கிடைக்குமென்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. இப்படி சுக்கிரனின் அமைப்பு இருக்க விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக ராசிக்கு 7ஆம் இடமான களஸ்திரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். குரு 7ஆம் இடத்திலிருப்பதால் கணக்கில் அடங்கா நன்மைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரன் மிகுந்த பலத்துடன் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அங்கு ஆட்சிபலம் பெற்று பயணிக்கக்கூடிய புதனுடன் இணைகிறார். மேலும் 15ஆம் தேதி முதல் சூரியனும் இவர்களோடு இணைகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் வருமானங்கள் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற விரய செலவுகளை அபரிவிதமாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. எனவே இந்த நேரத்தில் உங்களிடமிருக்கும் பணத்தை அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி சேமித்துக் கொள்ளுதல் சிறப்பு. உடல்நல ஆரோக்கிய விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு. ஏனெனில் உடல் நலபாதிப்புகளை சந்தித்தால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. எனவே உடல் நல ஆரோக்கியத்தில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிடும்போது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். 7ஆம் இடத்தில் குரு வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் உண்டு. ஆனால் அவற்றை பெறுவதற்கு முன்னதாக பல்வேறு விதங்களான குழப்பங்களையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் சூரியன் தெளிவுபடுத்துகின்றன. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திட்டமிடுதலில் கூடுதல் கவனம் தேவை. ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அர்த்தாஷ்டமசனியாக சனி ஆட்சிபலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சனியின் அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டுமென்பதை தெளிவுபடுத்துகிறது. மற்ற எல்லா ராசிக்காரர்களை விட விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டுமென்பதை சனியும் சுக்கிரனும் துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றனர். இந்த நேரத்தில் உத்தியோகம் ரீதியாக சகபணியாளர்கள் மேலதிகாரிகள் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். முன்கோபத்தை தவிர்த்து வளைந்து கொடுத்து செல்வது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவுகளை எடுத்தால் ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். உத்தியோகம் ரீதியான பணிகளை கவனத்துடன் கையாள வேண்டும். சனி நாளிலிருந்தாலும் கூட ஆட்சிபலம் பெற்று இருப்பதால் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் கிடைக்கும். சுக்கிரன் புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் அஷ்டமத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். முன்னேற்றத்திற்கு நெருக்கடிகளை கொடுக்கக்கூடும். எனவே சற்று கவனத்துடன் இருப்பது சிறப்பு. ஆனால் குரு உள்ளிட்ட பல கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் பெருமளவிலான சிக்கல்கள் கண்டிப்பாக இருக்காது.
உங்களுடைய சிறிய தவறை கூட மிகைப்படுத்துவதற்கான சூழ்நிலை உண்டு. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கடினமான சூழ்நிலையாக கருதப்படுகிறது. எடுத்த காரியங்களை சிறப்பாக கையாளுவதில் தடைகளையும் தடுமாற்றங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த காலகட்டத்தில் சிக்கனமாக செலவு செய்தல் சிறப்பு. கடன் வாங்குவதை தவிர்த்தல் நல்லது. அரசியல் துறை சார்ந்த விஷயங்களில் எதை செய்தாலும் எச்சரிக்கையுடன் செய்வது சிறப்பு. அளவற்ற குழப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே முன்கூட்டியே அனைத்தையும் கணித்து திட்டமிட்டு நிதானத்துடன் பொறுமையுடன் கையாள வேண்டிய காலகட்டமாக கருதப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் இருக்கின்ற தடைகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். ராசியின் அதிபதியான செவ்வாய் 6இல் ஆட்சிபலம் பெற்று அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறார். விவசாயத்துறை மற்றும் கால்நடை வளர்ப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். குரு மற்றும் செவ்வாயால் குடும்ப பிரச்சினைகள் சற்று விலகும். உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும்.